ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் போட்டு தமிழ் சேனல். இன்றைக்கி ஒரு சூப்பரான லோன் ஆப் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஆப்பில் நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம எப்படி லைவாக யூஸ் பண்ணுவோம். ஸோ இது லைவாக யூஸ் பண்ணி நமக்கு லோன் கிடைக்குதா இல்லையான்றதை இன்றைக்கி ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ இந்த ஆப்போட ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா 20 லட்சம் பேர் ரிவ்யூ போட்டிருக்காங்க. 4.2 ஸ்டார் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 50 மில்லியன் டவுன்லோடு. ஸோ ஓகே, கண்டிப்பாக ஒரு நல்ல ஆப்பாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து நிறைய பை நோ பே லேட்டர் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே எப்படி இருக்குதுன்னு நம்ம அப்படியே லைவாக இன்ஸ்டால் பண்ணி அப்படியே ஃபுல்லாக நம்ம பார்ப்போம். ஸோ நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ரிவார்ட்ஸ் அது இதுன்னு என்னென்னமோ கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம லைவாக பார்ப்போம். ஸோ இதில் நமக்கு லோன் கிடைக்குதா இல்லையான்ற விஷயத்தை நம்ம லைவாக பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு என்பிஎஃப்சி ஆப் தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் மோபிக்விக் சிஸ்டம் லிமிட்டட்னு போட்டிருக்காங்களா, இது வந்து ஒரு என்பிஎஃப்சி கம்பெனி. ஸோ இந்த மாதிரி கம்பெனி இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இது வந்து ஒரு என்பிஎஃப்சி ஆப் தான். ஸோ இந்த ஆப் பற்றி நீங்கள் படிக்கணும்னா கீழே வந்து அபவுட் திஸ் ஆப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அது கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆப் பற்றி எல்லா விஷயத்தையும் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்பில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இந்த ஜிப்பே லேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் மூலிமா நீங்கள் வந்து ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் எல்லா பேங்க் அக்கௌண்ட்டுக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கூகுள் பே, ஃபோன்பே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மொபைல் ரீசார்ஜ், டிடிஹெச் ரீசார்ஜ், பில் பேமெண்ட், கிரெடிட் கார்டு பேமெண்ட், இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து எல்லாமே பண்ணிக்கலாம். ஆன்லைன் பேமெண்ட்டு, இஎம்ஐ எல்லாமே நீங்கள் இந்த ஆப்பில், மியூச்சுவல் ஃபண்டு, டிஜிட்டல் கோல்டு எல்லாமே இந்த ஆப்பில் இருக்குது. ஸோ இந்த ஆப்பில் நமக்கு லோன் கிடைக்குது அப்படின்ற ஆப்ஷனும் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஆப்பை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நான் இப்போ உங்கள் கண்ணு முன்னாடி இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாம் இந்த ஆப்பை. ஸோ ஓப்பன் பண்ணால் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா குவிக் பேமெண்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிடுச்சு. மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓடிபின்னு வருது. ஸோ மொபைல் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆகிடுச்சு. ஸோ கெட் அப் டு 60,000 வித் ஜிப் கிரேட் ஆஃபர்ஸ் அட் டாப் பிராண்ட்ஸ் என்னமோ போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ 60,000 வரையும் உங்களுக்கு வந்து ஜிப்பில் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த மாதிரி ஆப்லலாம் கொடுத்துருக்காங்க. ஐஆர்சிடிசி இந்த புக் பண்ணுறவங்க, ரயில்வே புக் பண்ணுறவங்களுக்கும் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உள்ளே போய் பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்னென்ன அக்சஸ் கேட்குறாங்கன்னா லொக்கேஷன், கான்டாக்ட், எஸ்எம்எஸ் இது எல்லாத்துக்கும் அக்சஸ் கேட்குறாங்க. அலோவ் கொடுத்துடலாம். ஸோ அலோவ் கொடுத்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம அலோவ் கொடுத்துடலாம். ஸோ நம்ம லைவாக அப்ளை பண்ணுறோம். ஸோ உங்களோட ஃபஸ்ட் நேம் கொடுத்துக்குங்க, ஃபஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் கொடுத்துக்குங்க. ஸோ இது ரெண்டையும் நம்ம கொடுத்துடலாம். அடுத்த வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம் கொடுத்துக்கிறோம். உங்கள் பேன் கார்டு நம்பரும் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து கேட்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். ஸோ என்னோடய பேன் கார்டு டீட்டெயில்ஸ் கொடுத்தோன்னே என்னோடய பேர், என் ஃபோட்டோ, என் பேன் கார்டில் இருக்கிறது எல்லாமே இதில் வந்துருச்சு. ஸோ என் பேன் கார்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி என் ஃபோட்டோ எல்லாமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் என் அட்ரஸ் முதற்கொண்டு என் பேன் கார்டிலேருந்து இது வந்துருச்சு. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா டேக் அ செல்ஃபின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம செல்ஃபி எடுத்துக்கலாம். அதில் வந்து என்னென்ன ஸ்டெப்ஸ் போடுறாங்கன்னா ஐ கிளாஸ் போடாதீங்க, ஒயிட் பேக்ரவுண்ட் கிட்ட நின்றுங்க, ஒரு பிளர் ஃபோட்டோ மாதிரி எடுக்காதீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் செல்ஃபி எடுக்கிறதுக்கான இது. ஸோ செல்ஃபி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமெயில் அட்ரஸை செலக்ட் பண்ண சொல்லுது. அதுக்கப்புறம் உங்கள் அப்பா பேர் செலக்ட் பண்ண சொல்லுது, உங்கள் அப்பா நேம் எழுத சொல்லுது. ஸோ உங்கள் இமெயில் அட்ரஸ் நீங்கள் அதுவும் உங்கள் அப்பா நேமும் என்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உள்ளே வந்தோடனேயுமே இமெயில் அட்ரஸும் எங்கள் அப்பாவோட பேர் என்டர் பண்ணிட்டு உள்ளே வந்தோடனேயுமே 5,000 0% இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் 5,000 உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஜிப் மூலிமா வந்து நம்ம வந்து 24 மணி நேரத்துக்கு முன்னாடி உள்ளே ஆக்டிவேட் ஆகிரும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்டு நம்ம வந்து இன்னும் வந்து லிமிட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 60,000 வரையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் வந்து உங்களுக்கு வந்து 0% இன்ட்ரெஸ்ட்டில் 5,000 வரையும் உங்களுக்கு வந்து ஜிப்பில் கிடைக்கிது. இப்போதைக்கு எனக்கு எடுத்தோன்னே லாகின் பண்ணோன்னே. ஸோ அது என்னென்ன ஜிப்புனா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கேன் அண்ட் பே மாதிரி நம்ம ஆன்லைன் ஷாப்பிங்கில் வந்து எந்த ஒரு இது காசு கட்டாமல் வந்து நம்ம இது வந்து ஜிப்பு மூலிமா வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து இந்த ஜிப்போட கான்செப்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எல்லாமே லோட் பண்ணியாச்சு, நம்ம எல்லாமே இது பண்ணியாச்சு. இப்போ எல்லாமே நம்ம பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுத்து உள்ளே போகலாம். உள்ளே போனோடனே ஆப் இப்போ தான் ஓப்பன் ஆகுது. ஸோ ஓப்பன் ஆனோடனே என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இதில் வந்து நிறைய ஆஃபர்ஸ் என்னமோ போட்டிருக்காங்க. ஸோ ஜொமேட்டோ, கேஷ்பேக், ஸ்விக்கி எல்லாம் கேஷ்பேக் ஆஃபர் நிறையா போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹோம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஹோம் கிளிக் பண்ணுவோம். ஸோ ஹோம் கிளிக் பண்ணிட்டு உள்ளே வந்துட்டோம்னு பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது இதில். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்குது. ரீசார்ஜ் இருக்குது, யூபிஐ ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, ஸ்கேன் கியூஆர் இருக்குது. இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஜிப் இருக்குது, லோன் இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது லோன் அப் டு 2 லட்சம் வரையும் லோன்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பர்சனல் லோன் தான் பார்க்க போகிறோம். அதனால் பர்சனல் லோன் இப்போ என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். ஸோ பர்சனல் லோன் இப்போ நம்ம உள்ளே போகலாம். ப்ராசஸிங்கில் இருக்குது. உள்ளே போனோடனையும் கெட் லோன் அப் டு 2 lakhs அண்ட் இன் ஈஸி இஎம்ஐஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம இங்கே கீழே அக்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கெட் ஸ்டார்டட் கொடுங்க, அலோவ் கொடுங்க. ஆதார் வெரிஃபிகேஷன் கேட்குறாங்க. ஸோ ப்ரொசீட் டு கேஒய்சின்னு கொடுங்க. ஸோ உங்கள் ஆதார் வெரிஃபிகேஷனுக்கு வேண்டி கேட்குறாங்க. ஸோ ரிக்வெஸ்ட் வந்து ப்ராசஸிங் ஆகிட்டுருக்கு.
ஸோ இதில் வந்து உங்கள் ஆதார் நம்பரும் உங்கள் செக்யூரிட்டி கேப்ச்சா கீழே கொடுத்துருக்க செக்யூரிட்டி கேப்ச்சாவும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆதார் கார்டு போட்டு ஆதார் கார்டு ஓடிபியில் உள்ளே போட்டு நான் உள்ளே வந்துட்டேன். ஸோ ஆதார் கார்டு ஓடிபியில் உள்ளே போட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து 1,50,000 கொடுத்துருக்காங்க. ஸோ 2 லட்சம் வரையும் எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ 50,000 வந்து லாக்கில் இருக்குது. ஸோ அவைலபிள் வந்து 1,50,000 லட்சம் இருக்குது. ஸோ 1,50,000 லட்சம் வரையும் நம்ம வந்து லோன் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து QR கோடு வழியாகவும் போட்டுக்கலாம், இல்லாட்டி பேங்க் மூலிமா வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் 2 ஆப்ஷனில் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து 1,50,000 லட்சம் வந்து எனக்கு அமௌண்ட் வந்து நீங்கள் ஈஸியாக வந்ததை பார்த்துட்டீங்க. ஸோ என் ஆதார் கார்டு இது மட்டும் தான் நான் கொடுத்தேன், வேறு எதுவுமே நான் கொடுக்கல. ஸோ என் ஆதார் கார்டு பேன் கார்டுலாம் கொடுத்துட்டு வேறு எந்த டாக்குமெண்ட்ஸும் அவங்க கேட்கல. இவங்க வந்து இப்போ ஈஸியாக வந்து அமௌண்ட் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ QR கோடு வழியாக நீங்கள் 1,50,000 லட்சம் அனுப்பிக்கலாம், இல்லாட்டி பேங்க் மூலியமாகவும் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து என்ன ஸ்டெப் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம 1,50,000 லட்சம் கொடுத்துட்டோம். ஸோ 1,50,000 லட்சம் கொடுத்து நம்ம இப்போ எவ்வளோ அமௌண்ட் நம்ம கொடுக்கலாம், எவ்வளோ நம்ம கேட்குறாங்க அப்படின்றத பார்ப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிள் ஒரு 10,000 நீங்கள் என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ 10,000 என்டர் பண்ணியிருக்கேன். ஸோ மினிமம் அமௌண்ட் வந்து நீங்கள் 9,900 தான் அனுப்ப முடியும். ஸோ அதனால் நான் 10,000 அனுப்பியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேக்ஸிமம் வித்ட்ரா அமௌண்ட் வந்து 1,42,000 இருக்குது. ஸோ 1,50,000 1,42,000 நான் வந்து மேக்ஸிமமாக வித்ட்ரா பண்ணிக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ 10,000 கொடுத்துட்டு நம்மகிட்ட அதுக்கு எவ்வளோ வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம். ஸோ 10,000 நம்ம கொடுத்துட்டு கிளிக் பண்ணிட்டு கன்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 10,000 வந்து நம்ம லோன் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ 10,000 வந்து பார்த்திங்கன்னா 6 மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 2,138 ரூபா. ஸோ 2,138 ரூபா தான் நம்ம 6 மாதம் வந்து கட்ட போகிறோம். ஸோ 10,000 ஸோ நம்ம அமௌண்ட் வந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா டிஸ்போஸ் டு பேங்க் 10,000 அப்படி அமௌண்ட் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ மந்த்லி இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்மி, மற்ற ஆப் கம்பேர் பண்ணும்போது 2.75% வந்து உங்களுக்கு மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ 6 மாதம் EMI போட்டிருக்கோம். ஸோ அமௌண்ட் வந்து ஒரு EMIக்கு வந்து 2,023 அதை கட்ட போகிறோம். ஸோ டோட்டலாக வந்து நமக்கு எவ்வளோ இது வந்து அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 11,052 ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து. ஸோ இதுதான் 10,000 வந்து உங்களுக்கு நீங்கள் ஒரு 10,000 எடுத்திங்கன்னா இதுதான் வந்து உங்களோட கான்செப்ட்டு. ஸோ இது வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ இப்போ 10,000 இல்லாமல் நம்ம 1 லட்ச ரூபா போட்டு பார்ப்போம். ஸோ நம்மகிட்ட 1,50,000 லட்சம் லிமிட் இருக்குது. ஸோ 1 லட்சம் போட்டு பார்ப்போம். ஸோ 1 லட்சம் போட்டு நமக்கு எவ்வளோ கேட்குறாங்க என்னென்ன கேட்குறோம் பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 10,000க்கு பதிலாக 1 லட்சம் போடுறோன்னு வச்சுக்கோங்களேன். 1 லட்சம் போடுறோன்னா ஸோ 1 லட்சம் போட்டு இங்கே கண்டினியூன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ஸோ 1 lakh போட்டு நம்ம உள்ளே வந்துட்டோம். நம்ம வந்து 1 லட்சம் போட்டோம். ஸோ 1 லட்சம் போட்டோம். நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து டிஸ்போஸ் ஆகும்னா பேங்க்குக்கு 1 லட்சம் டிஸ்போஸ் ஆகும். ஸோ ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து 1 லட்சத்துக்கு 6,225 ரூபா போடுவாங்க. ஸோ EMI EMI சார்ஜஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் மந்த்லி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2.75% 15 மாதத்துக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா 8,749 ரூபா 15 மாதத்துக்கு நம்ம கட்டணும். ஸோ 15 மாதத்துக்கு கட்டினோம்னா நம்ம 1 லட்ச ரூபா வந்து நமக்கு வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் ஆகிரும். ஸோ நம்ம திருப்பி கட்டும்போது நம்ம 1,06,322 ரூபா அது இந்த ப்ராசஸிங் ஃபீஸ் இதெல்லாம் சேர்த்து வந்து நம்ம கட்டுறோம். ஸோ இதெல்லாமே நம்ம பண்ண போகிறோம். ஸோ 1 லட்ச ரூபாய்க்கு இதுதான் இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி தான் இந்த ஆப் வந்து யூஸ் ஆகுது. எல்லாத்துக்குமே நிறைய அமௌண்ட் இப்போ கொடுத்துட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஆப் யூஸ் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசார்ஜ் இருக்குது, அதுக்கப்புறம் UPI ட்ரான்ஸ்ஃபர் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன்ஸையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸையும் வேலட் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர், ஒரு வேளை இந்த ஆப்லேருந்து உங்கள் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இப்போ வீட்டு ரெண்ட்டுக்கு பே பண்ணுறது, கிரெடிட் கார்டு பேமெண்ட்டு, EMI பேமெண்ட்டு, எந்த விதமான EMI பேமெண்ட்னாலும் அதை பண்ணிக்கலாம். QR யூஸ் பண்ணி கூகுள் பே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். UPI ட்ரான்ஸ்ஃபர், ரீசார்ஜ், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம போக வேண்டிய ஆப் வந்து நம்ம போக வேண்டிய இடம் வந்து லோன்ற ஆப்ஷன் தான். இதுக்குள்ளே போய் உங்கள் பேன் நம்பர், ஆதார் நம்பர் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும், உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ப்ராசஸ் ஆகிடும். ஸோ ரொம்பவே சூப்பரான ஆப். இந்த ஆப் யூஸ் பண்ணி பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் லைவாக உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிச்சேன். ஸோ நான் அதுக்கடுத்த ஆப்ஷன் அப்ளைன்னு கொடுத்துட்டேன்னா எனக்கு வந்து லோன் வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து வித்தின் ஒரு 2 மினிட்ஸில் வந்து வந்துடும். ஸோ சீக்கிரமாக வந்து லோன் வந்துடும். ஸோ இப்போதைக்கு எனக்கு அமௌண்ட் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு தேவையானதான் தான் நான் ஃபுல்லாக எப்படி என்னென்ன ஸ்டெப் கடைசி வரை நான் சொல்லி காமிச்சிருக்கேன். கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாட்டு எப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. ஸோ இந்த வீடியோக்கு எத்தனை லைக் கிடைக்குதோ அத்தனை பேருக்கு லோன் கிடைக்கும் நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே மறக்காமல் லைக் பண்ணுறேங்க. ஸோ நம்ம கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகும். நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் அமுத்துங்க. இப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். கீப் சப்போர்ட்டிங். தேங்க்யூ. பாய்.